ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே சுந்தர் எப்போ பார்த்தாலும் ஜெயா பிரீத்தி எடுக்கிற முடிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால ரொம்பவே கடுப்பாயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பாட்டு பாட அரேஞ்ச் பண்ணியிருந்த பொண்ணு கடைசி நிமிஷத்தில் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஜெயா செம்மையாக ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் என்ன டேட்டுன்னு அந்த பொண்ணு கிட்ட ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கல்ல, அப்புறம் எப்படி கடைசி நிமிஷத்தில் இப்படி ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ஆனால் சுந்தரோ ஜெயா கிட்ட ரொம்பவே அசால்ட்டா நான் ஏற்கனவே அந்த பொண்ணு கிட்ட டேட் எல்லாம் சொல்லியிருந்தாலும் அந்த பொண்ணு கடைசி நிமிஷத்தில் ரிஜெக்ட் பண்ண அதனால இப்போ எனக்குமே என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க. அப்ப இதை கேட்டுட்டு ஜெயாவுமே ரொம்பவே குழப்பத்தோட இருக்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க சக்தியோ, பேசாம நீங்க எதுக்காக அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணணும், வேற ஒரு ஆப்ஷன் மூலியமா வேற யாரையாவது வச்சு பாட்டு பாட வைக்கலாம்ல அப்படின்னு சொல்ல உடனே சந்திரசேகரும் சக்தி சொல்றது கரெக்ட் தான், பேசாம நீங்க வேற ஒரு சிங்கரை வச்சு ரெக்கார்டிங் நடத்துங்கன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சுந்தரும் நமக்கு அவ்வளோ டைம் இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்ல உடனே ஜெயாவோ சுந்தர் கிட்ட நிறைய வாய்ஸ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ண தேவையில்ல, ஒரு 5 வாய்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி எனக்கு அதை அனுப்பி வைங்க, அதுல யார் பெஸ்டா பாடிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வாய்ஸை நான் செலக்ட் பண்றேன், அதுக்கப்புறமா நீங்க அவங்கள வச்சு ரெக்கார்டிங் நடத்திடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சுந்தரும் சரின்னு சொல்லிட்டு அந்த 5 வாய்ஸை செலக்ட் பண்றதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கவங்களும் சரி அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக போனதுக்கு அப்புறமா பொண்ணு எப்பவும் போலயே அவங்களோட வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவங்களோட ரூம்ல போய் உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு சும்மா டைம் பாஸ் ஆகிறதுக்காகவும் தான் பாட்டு பாடி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலான்ற காரணத்துக்காகவும் திருப்புகள் பாடல் புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுல இருக்க பாட்டை ரொம்பவே அழகா பாடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பெட்ல உட்காந்து இருந்த சக்தியும் இந்த மாதிரி பொண்ணு ரொம்பவே அழகா பாடுறத பார்த்து ரசிச்சுட்டு இருந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணவே உடனே பொண்ணு பாடுற வாய்ஸை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனா அது பொண்ணுக்கே தெரியல. அதுக்கப்புறமா அவங்க ரெக்கார்ட் பண்ண அந்த வாய்ஸை சுந்தர் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களோட வாய்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு, அதனாலதான் நான் இந்த வாய்ஸை உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களுக்கும் இந்த வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட அந்த டாப் 5ல இந்த வாய்ஸையுமே ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த வாய்ஸை கொடுக்க, உடனே அதை வாங்கின சுந்தரும் அந்த வாய்ஸை கேட்டு பார்க்க அது யாரோட வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களால கண்டே பிடிக்க முடியல. அதனாலயே என்னமோ தெரியல அந்த வாய்ஸ் அவங்களுக்கு பிடிச்சு போகவே உடனே அந்த வாய்ஸையுமே அந்த டாப் 5 வாய்ஸ்ல செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதை உடனடியாக ஜெயா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. ஜெயாவுமே எல்லார் முன்னாடியுமே வச்சு ஹெட்ஃபோன்ல அந்த 5 பேர் பாடினதையுமே லைன் பை லைனா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கடைசியா எல்லா பாட்டையுமே கேட்டதுக்கு அப்புறமா சுந்தர் கிட்ட, மாப்பிள்ள நான் எல்லா பாட்டையுமே கேட்டுட்டேன், ஆனா எனக்கு என்னமோ அந்த கடைசியா 5வது ஒருத்தங்க திருப்புகள் பாடியிருக்காங்கல்ல அந்த பாட்டு தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவங்களே நீங்க செலக்ட் பண்ணிருங்க, அவங்களோட வாய்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சுந்தரும் அந்த வாய்ஸ் யாருதுன்னு சொல்லிட்டு அவங்களோட லிஸ்ட்ல செக் பண்ணி பார்க்கும்போது அது சக்தி கொடுத்த வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வரவே உடனே அங்க வச்சு சக்தி கிட்ட, சக்தி நீ கொடுத்த வாய்ஸை தான் அத்தை செலக்ட் பண்ணிருக்காங்க, அதனால அந்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரங்க யாருன்றத நீயே சொல்லிரு, அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபோன் நம்பரும் எனக்கு தேவைப்படுது, நானும் அவங்க கிட்ட கொஞ்சம் டாக்குமெண்ட் விஷயமா பேச வேண்டியது இருக்குன்னு சொல்ல உடனே இதை கேட்ட சக்தியும் சிரிச்சுக்கிட்டே, நீங்க ஒன்னும் அவங்க கிட்ட போன்ல எல்லாம் பேச தேவையில்ல, நேர்லயே பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சுந்தரும் இப்ப நேர்ல போய் பார்க்க முடியாதுன்னு சொல்ல உடனே சக்தியும் மறுபடியுமே அதே பொண்ணகையோட சுந்தர் கிட்ட, என்னமாமா உங்களுக்கு இன்னுமே அந்த வாய்ஸ் யாரோடதுன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே சுந்தரும் புரியாமலே யாருதுன்னு சொல்லிட்டு பார்க்க உடனே சக்தியும் அது பொன்னியோட வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ஜெயா தான் இருக்கிறதுலே அதிகமான ஷாக் ஆகுறாங்க. ஆனா சக்தியோ அதோட நிறுத்தாம ஜெயா கிட்டயுமே, என்னம்மா உங்களுக்கு கூடவா பொன்னியோட வாய்ஸ் தெரியல, அது மட்டும் இல்லாம பொன்னியோட வாய்ஸ் உங்களுக்கே ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே சிரிச்சுக்கிட்டே ஜெயாவை பார்க்க, ஆனா ஜெயாவோ செம கோபத்தோட, இதெல்லாம் உங்களோட பிளான் தானா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொன்னி தானா, அது மட்டும் இல்லாம ரெக்கார்டிங்னா உங்களுக்கு என்ன சின்ன பிள்ளை விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, நாங்க இங்க எவ்வளவு சீரியஸா ரெக்கார்டிங்காக எவ்வளவு பிளான் போட்டுட்டு இருக்கோம், ஆனா நீங்க என்னடானா விளையாட்டுத்தனமா பொன்னியோட வாய்ஸை போய் நான் செலக்ட் பண்ணணுன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட சக்தியும், அம்மா முதல் விஷயம் பொன்னியோட வாய்ஸை நான் ரெக்கார்ட் பண்ணி சுந்தர் மாமா கிட்ட கொடுத்தது பொன்னிக்கே தெரியாது, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா பொன்னியோட வாய்ஸ் நல்லா இருக்குன்னு நீங்க தான் இப்ப சொன்னீங்க, அதுக்கும் மேல நான் ஒன்னும் சும்மா விளையாட்டுத்தனமா பொன்னியோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி சுந்தர் மாமா கிட்ட கொடுக்கல, அவளோட வாய்ஸை நீங்க கேட்டதுக்கு அப்புறமாவே தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு, அது மட்டும் இல்லாம நீங்களே அவ பாட்டு பாட ரொம்பவே கரெக்டான பொண்ணா இருப்பா, ஏன் அந்த 5 பேர்ல இவளோட பாட்டு தான் நல்லா இருக்குன்னு நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா என்ன பொன்னின்னு தெரியறதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அவளோட வாய்ஸ் பிடிச்சிருக்கு, ஆனா பொன்னின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவளோட வாய்ஸும் பிடிக்கல, அதுக்கும் மேல இப்ப தேவையே இல்லாம பொன்னி மேல மறுபடியும் கோவப்பட்டு இருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் என்னமா, உங்களுக்கு நிஜமாவே பொன்னியோட வாய்ஸ் பிடிச்சிருக்குன்னு இந்த ஒரு விஷயத்துல இருந்து என்னால தெரிஞ்சுக்க முடியுது, ஆனாலும் உங்களுக்கு பொன்னியை பிடிக்காத ஒரே காரணத்துக்காக நீங்க எதுக்காக இப்படி பொன்னியை பழி வாங்குற மாதிரி நடந்துக்கிறீங்க, இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ஜெயா சக்தி தன்னை இந்த மாதிரி கேள்வி கேட்கறத கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகி உட்காந்துருக்க. உடனே பக்கத்துல இருந்த பிரீத்தியும் இப்ப நம்ம ஜெயாத்திக்கு சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா அவங்களோட மனசுல இடம்பெற முடியும் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம சக்தி கிட்ட, இந்த மாதிரி நீ உங்க அம்மா கிட்ட பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை சக்தி, அது மட்டும் இல்லாம அவங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்குல்ல, அவங்க தான் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை பொன்னியோட வாய்ஸ் அவங்களுக்கு பிடிக்கல, பொன்னி சரியாவே பாடல, அவளுக்கு பாட்டு பாடுறதுல இன்னுமே பிராக்டிஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்காக நீ யாருக்குமே தெரியாம பொன்னியோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அதை ஆன்டிக்கு போட்டு கட்டினா, அது மட்டும் இல்லாம ஆன்டியோ கொஞ்சம் அவசரத்துல அந்த வாய்ஸை செலக்ட் பண்ணிருப்பாங்களோ என்னமோ, அதனாலதான் அது யாரோட வாய்ஸ்ன்னு கூட சரியா பார்க்காம அவங்க அதை செலக்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஆன்டி மேல எந்த தப்பு கிடையாது, நீ தான் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்திருக்கணும், அது மட்டும் இல்லாம இப்போ தேவையில்லாம நீ ஆன்டி கிட்ட இப்படி கோவமா கேள்வி
கேட்கறதுல கொஞ்சம் கூட சரியே கிடையாதுன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சக்தி இன்னுமே ரொம்பவே கோவத்தோட, பிரீத்தி போது நிறுத்து, இது முதல்ல எங்களோட குடும்ப விஷயம், அதனால நீ அதுல தலையிடணும்ன்ற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ சொல்றதை வச்சு பார்த்தா எங்க அம்மா அந்த வாய்ஸ் எவ்வளவு நல்லா இருந்தாலும் அது பொண்ணியோட வாய்ஸ்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லாம சொல்ற மாதிரி தெரியுது. அதுதானே உண்மை. அதே மாதிரி தான், அதே சந்தேகத்தோட தான் நான் இப்போ எங்க அம்மா கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியை செம்மையா மறைச்சு பார்த்தது மட்டும் இல்லாம ஜெயா கிட்ட உண்மையை சொல்லுங்கம்மா, நிஜமாவே உங்களுக்கு பொன்னிய பிடிக்கலையா, பொன்னியோட வாய்ஸ் பிடிக்கலையா, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்ட ஜெயாவுமே இதுக்கு முன்னாடி சக்தி கேட்டதுக்கு கூட என்னால ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்க முடியும், ஆனா இந்த பிரீத்தி வசமா என்ன மாட்டி விட்டுட்டா, இப்போ நான் வேற சக்தி கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட பிரீத்தியை மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இதை கவனிச்ச பிரீத்தியும் ஐயோ அத்தை கிட்ட எப்படியாவது நம்ம நல்ல பேர் வாங்கிடலான்னு பார்த்தா இந்த சக்தி என்னன்னா நம்மளையே ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டானே, அதனால இப்போ நம்ம செம்ம பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே. அது மட்டும் இல்லாம ஆன்ட்டி முறைக்கிறத பார்த்தா என் மேல செம்ம கொலவெறியில இருக்காங்கன்னு மட்டும் நல்லா புரியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே வாயை மூடிக்கிட்டு அமைதியா ஏறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஜெயாவுமே சக்தி கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே அமைதியா நின்றுட்டு இருக்கா. அப்ப சக்தியுமே ரொம்பவே கோவமா ஜெயா கிட்ட மறுபடியுமே கேள்வி மேல கேள்வியே கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஜெயாவோ போது நிறுத்து சக்தி, உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது, எனக்கு பொன்னிய சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் நான் அவளை பாட்டு பாட வேண்டான்னு சொல்லி சொன்னேன். அது மட்டும் இல்லாம அவ பாட்டு பாடுறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவ பாடுறது சுத்தமா உயிரே இல்லாத மாதிரி இருக்கு, அதனாலதான் அவ பாடினா கண்டிப்பா அந்த பாட்டு ஃபிளாப் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு சக்தி, அது எப்படிமா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பொன்னியோட வாய்ஸ் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த 5 பேரில் பொன்னி தான் ரொம்பவே அழகாக பாடியிருக்கான்னு சொல்லிட்டு எங்ககிட்டயே பாராட்டி பேசிட்டு இப்போ கடைசி நிமிஷத்தில் இப்படி மாற்றி சொல்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா, கண்டிப்பாக நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக பேச, உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவும் சக்தி கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்க. பக்கத்தில் இருக்க சந்திரசேகரும் ஆமா ஜெயா நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை, பொன்னியை என்னதான் உனக்கு பிடிக்கலனாலும் அவளோட பாட்டு பாடுற திறமைக்காவது நீ அவளுக்கு மதிப்பு கொடுக்கலாம்ல, அது மட்டும் இல்லாம அவளை பிடிக்கலான்ற ஒரே காரணத்துக்காக அவளோட பாட்டையுமே நீ ஒதுக்குறது ரொம்பவே தப்பான விஷயம். அது மட்டும் இல்லாம நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம நீ ஒன்னும் சக்தியோட அம்மா மட்டும் கிடையாது, கொஞ்சம் வெளியே போய் பாரு, மக்கள் எல்லாரும் உன்னோட பாட்டுக்கு மட்டும் இல்ல உன்னோட குணத்துக்குமே ஃபேன்ஸா தான் இருக்காங்க. ஆனா நீ என்னடானா இப்படி தன்னோட சொந்த பகைக்காக ஒரு பொண்ணோட திறமையவே நீ அப்படியே அடக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு ஃபீலிங்கா சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவுமே கொஞ்சம் அமைதியா நின்றுட்டு இருக்கா. அப்ப வீட்டுல இருக்கவங்களும் பொன்னிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறது மட்டும் இல்லாம ஜெயா அத்தை பண்ணது கண்டிப்பா தப்பான விஷயம் சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ இதை பார்த்த ஜெயாவுமே அப்ப கூட மனசுக்குள்ளேயே இது எல்லாத்துக்குமே கண்ணா அந்த பொண்ணுதான் பிளான் போட்டு இப்படி என்னோட குடும்பத்தை முன்னாடியே என்ன இவ்வளவு அவமானப்படுத்திருக்கான்னு சொல்லிட்டு செம்ம ஆத்திரத்தோட பொண்ணியை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நடக்கிறது ஒண்ணுமே புரியாம ரொம்பவே பாவமா நின்றுட்டு இருக்க பொண்ணியோ ஜெயாவோட கோவத்தை பார்த்துட்டு கொஞ்சம் பயப்படதான் செய்யறாங்க. ஆனாலும் இப்போ நடக்கிற விஷயங்கள்ல ஜெயா மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிராங்கா எல்லாருக்குமே தெரியுதுனால ஜெயாவால வெளிப்படையா பொண்ணுகிட்ட எந்த கோவத்தையும் காட்ட முடியல. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக அவங்க எல்லார்கிட்டயுமே சரி உங்களோட விருப்பப்படியே பொன்னியே இந்த பாட்டை பாடட்டும், ஆனா நான் எதுக்காக பொன்னி இந்த பாட்டை பாட வேண்டாம் சொன்னதுக்கான காரணம் அவ பாடி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரியும், எனக்கு கண்டிப்பா இந்த சாங் ஃபிளாப் தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அப்ப கூட கெத்து குறையக்கூடாதுன்ற காரணத்துக்காக அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு பொன்னியும் ரொம்பவே வருத்தப்பட்டு நிக்க. அப்ப இதை கவனிச்ச சக்தியும் அம்மா அப்படிதான் பேசிட்டு போவாங்க பொன்னி, ஆனா நீ உன்னோட முழு திறமைய இந்த பாட்டுல யூஸ் பண்ணு, கண்டிப்பா இந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆக போகுது, அப்போ அம்மாக்கு கண்டிப்பா உன்னோட வாய்ஸ் மேல ஒரு நம்பிக்கையே பிறக்கும், அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல நான் உனக்கு முழு உறுதுணையா இருப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பக்கத்துல இருந்த சந்திரசேகரும் ஆமாமா நீ பாட்டு பாடுறதுக்கு உனக்கு என்னென்ன ஹெல்ப் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணுறேமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் சுந்தரம் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்க நம்மளே காரணமாக இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு செம்மையாக கடுப்பாகிறாங்க. அதே மாதிரி பிரீத்தியும் பொண்ணுக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை பார்த்துட்டு செம்மையாக வைத்தறிச்சலோட நிற்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த பாட்டு சொதப்படுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஒரு வழியா ஜெயாக்கு பொண்ணியை பிடிக்காததுனால தான் அவங்களோட பாட்டையுமே அவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்காங்கன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அதை ஜெயா கொஞ்சம் ஒத்துக்கிட்டாலும் தன்னோட கெத்து குறையக்கூடாதுன்ற காரணத்துக்காக பொன்னியால சரியா பாட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா பொன்னியும் கண்டிப்பா ரொம்ப நல்லா பாடுவாங்கன்ற நம்பிக்கை சக்திக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே நல்லா பாடுறதுக்கு சக்தி முழு உறுதுணையா இருக்க போறாங்க. அப்பனா பொன்னி இதுக்கப்புறமா சக்தியோட ஹெல்ப்பாலையும் தன்னோட திறமையாலையும் இந்த உலகத்துக்கு மட்டும் இல்லாம ஜெயாவுக்குமே தனக்கு எந்த அளவுக்கு பாட தெரியும்ன்ற விஷயத்த நிரூபிப்பாங்களா. அது மட்டும் இல்லாம பொன்னியோட திறமைய ஜெயா எப்பதான் புரிஞ்சுக்கிட்டு முழுமையா அவங்களோட சுயநலமே இல்லாம பொன்னிய பாராட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம பிரீத்தியோட முகத்துல பொன்னி கரிய பூசுற மாதிரி ஜெயா கிட்ட அவங்க கூடிய சீக்கிரம் நல்ல பேர் வாங்குவாங்களா, அடுத்து என்னதான் நடக்க போகுது, பொன்னி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.